அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேவை மையம் சார்பாக நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஹைதராபாத்துக்கு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து அழைச்சிட்டு போவோங்க. இது வந்து நம்ம பிளான் போட்டுருந்தோங்க. இந்த மாதம் வந்து நம்ம கிளம்புற மாரி வந்து பிளான் போட்டுருந்தோங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பிளானில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு. ஏன்னா எப்பயுமே நம்ம போட்ட மாரி கரெக்டாக வந்து போயிட முடியாது. எதற்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பண்டிகை நியூ இயர் வருதில்ல, நியூ இயர் முடிஞ்சோடனே தை பண்டிகை, ஓகேங்களா. அப்படிங்கும்போது பணம் காய்ச்சி சம்பாதிக்கணும் கொஞ்சம். அதேமாரி போனஸ் வரும். இப்போ நியூ இயருக்கு பொங்கலுக்குலாம் வந்து ஒரு சிலருக்கு போனஸ் தருவாங்க. இந்த டைமில் வந்து அங்கே லீவ் போட்டு போய் அங்கே வந்து நம்ம 30 நாளோ 40 நாளோ 60 நாளோ நம்ம தங்க முடியாது. அதனால் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைம் இன்றைக்கி போகக்கூடிய இந்த மாதம் போகக்கூடியது வந்து தள்ளி போயிடுச்சுங்க. அதனால் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு சிலர் வர மாரி இருந்தீங்க, திடீர்னு அவங்களும் இதே சேம் காரணம் தான் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அப்படின்னா, தை பண்டிகை முடியட்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. தைனா ஜனவரி 25 அப்படி அந்த ஜனவரி எண்டில், ஓகேங்களா. அடுத்த ஆண்டு நோம்பி பண்டிகைலாம் முடிஞ்சு அந்த 5 நாள் கொண்டாட்டலாம் முடிஞ்சிட்டு அதன் பிறகு நம்ம வந்து ஜனவரி 25லேருந்து 30க்குள்ளார நம்ம ஒரு ஃபைனல் டேட் சொல்லிடுவோங்க. அந்த டேட்டில் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கங்க. அல்லது அன்ரிசர்வ் வரமே இருந்தால் நம்ம டீம் மெம்பர் சென்னை போய் அங்கேருந்து ட்ரெயின் போகிறதுனால கம்பல்சரி சீட் கிடச்சிரும். நீங்கள் வந்து அங்கே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களும் வரலாம், அல்லது மெடிசின்ஸ் மட்டும் வந்து வாங்கிட்டு வரீங்களும் வரலாம். இந்த மருத்துவ முறைங்கிறது ஒரு லோ காஸ்ட் மெடிசின்ஸ். அதுமாரி லீகலாக நம்ம உடம்புல என்ன தான் இருக்குது, என்ன பிரச்சனை, எதனால் வந்திருக்கலாங்க, அதெல்லாம் கண்டறியறதுக்கான ஒரு சப்போர்ட் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை. அதை தாண்டி இன்னும் யுனானி இருக்குது, ஆயுர்வேதா ஆகுது, சித்தாகுது, ஆங்கில மருத்துவங்குது, எது இருந்தாலும் சரிங்க. நமக்கு முதல்ல வந்ததுக்கான காரணம் தெரியணும், பரவத்துக்கான காரணம் தெரியணும். அதை தெரிஞ்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணி க்யூர் பண்ணணும். இன்னொன்று, இப்போ நம்ம வெட்லிகோவுக்கு மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இனி வந்து சொரியாசிஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். சொரியாசிஸ் பேஷண்ட் வந்து ஒருத்தர் நான் சந்தித்தேன். நம்ம ட்ராவல் பண்ண போகும்போது அவர் சொல்லக்கூடிய தகவலாம் கேட்டால் நமக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை விட இங்கே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. லட்சங்கள் செலவழிச்சிருக்கிறாங்க, பல லட்சங்கள். அப்போ அவங்களுக்கும் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக சிந்திக்கணும். நம்ம ஒயிட் பேச்சஸ்க்கு மட்டுமே நான் டார்கெட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு கரெக்டாக கைட் பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்குமே நல்லாவே க்யூர் ஆகிட்டு இருக்குது, பார்த்தா தெரியும். நம்ம ஒவ்வொரு டைமே இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, எவ்வளோ பரவனாலும் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்னால தான் பரவும். என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி பரவி இருக்கும் அப்படின்னு. இப்போ எப்படி வந்து நம்ம 1 by 1 நம்ம வந்து க்யூர் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு அந்த சூழ்நிலை, வேலை பளு மற்றும் இழந்த காலகட்டங்களை மீட்டு கட்டமைக்கிறது ரொம்ப போராடி நம்ம பண்ணுறது. அது நான் 10 ஆண்டுகள் இல்லாமல் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தோம். திடீர்னு ஒரு பிரச்சனைனால எப்படி பரவி அதை க்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுதுல. அப்போ இள வயதில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் வெண்புலி வந்தவங்களுக்கு ஒரு லக்கு. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் குணமாக்க முடியும், ஓகேங்களா. அதேமாரி உள் ரீதியாக இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். ஃப்யூச்சரில் மறுபடியும் என்றைக்கு வந்தாலும் நம்ம அலட்சியமாக இருந்தால் மீண்டும் வரலாம். நல்லதை கற்றுக்கிட்டதை என்றைக்கு விடாமல் நம்ம எப்பயுமே கடைப்பிடிச்ச பட்சத்தில் நமக்கு இது வராமே வந்து மறுபடியும் கண்ட்ரோல் படுத்திகிட்டே இருக்கலாம். அதாவது உள்ளே இருந்தாலும் மேலே வராமே ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம். இதுதான். அதேமாரி நம்ம யுனானி மருத்துவம் போகிறது ஜனவரி எண்டில் நம்ம போகிற மாரி வரும். அதேமாரி நம்பிக்கையாக விடாமல் குணமாகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லா சத்தானதாக சாப்பிடுங்க, நல்லா நிம்மதியாக இருங்க, நல்லா தண்ணி குடிங்க, கொஞ்சம் பத்தியமாக இருந்தாகணும். இன்னொன்று, ஏதோ ஒன்று செட் ஆகிறது ஒரு மெடிசின்ஸாக எடுத்துக்கோங்க. சும்மா அங்கேயும் நானுமே இப்போ போட்டு குழப்பி எல்லாத்தையும் கண்டறியேன்னு சொல்லி என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனால் தெரிஞ்சிக்க முடியுது எங்கே போனால் போலி வைத்தியர், எங்கே எவ்வளோ லட்சம் ஆகும், எங்கே பக்க விளைவு வரும், எது ஆகும் ஆகாது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணுமா. நான் ரிஸ்க் எடுத்தால் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். ஆனால் நீங்கள் அதுமாரி எடுத்துட வேண்டாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கணும். இங்கே சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, ஐயா நானே போட்டு குழப்பறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உணவே மருந்துங்கிற வகையில் நிலப்படாக இருங்க. நானே குழப்பினாலும் அதில் ஒரு தெளிவை வந்து நீங்கள் உருவாக்குங்க, என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவ முறைகளை வந்து நம்ம கை காமிச்சிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மருத்துவ முறைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைனால இந்த வெண்புலி உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ எங்களுக்கு தகுந்த மாரி நம்ம உணவு முறைகளும் மருத்துவ முறைகளும் வாழ்க்கை சூழ்நிலை முறைகளும் நம்ம மாற்றி தான் கட்டமைக்கிறோங்க. அதனால தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கும்போது போட்டு குழம்பின மாரி உங்களுக்கு தோணும். நான் எத்தனை நல்லது சொன்னாலும் அதில் எது உங்களுக்கு ஆகும் ஆகாதுன்னு கண்டறிஞ்சு அதில் நல்லதை எடுத்துக்குங்க, தீயதை விட்டுக்குங்க, ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபுட் அலர்ஜின்னு ஒன்று இருக்கும். அதுமாரி தான் பாருங்கள். நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பழைய மாரிலாம் இப்போ பேசுகிற நிலவிலாம் நானே இல்லை. ஏன்னா நம்ம வேலை வெட்டின்னு ஓடிட்டுருக்குறேங்க, என்னையும் நான் குணமாக்க பார்க்கணும். அதனால் பழைய தெளிவு இப்போ எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம சிந்தனை வந்து வெண்புலி மேலே மீன் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சிந்தனை வெண்புலி மேலே இல்லைங்க, என் வேலை மேலே இருக்குது. பிள்ளைங்க கூட நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஒரு குடும்பத்தோடய நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், காசுக்கனியும் வேணும், ஓகேங்களா. அதனால் சேவை ஒரு அளவாக நம்ம குறைச்சிக்கிட்டுங்க. அதனால் ஐடி பிஸ்னஸில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா நமக்கு அதுதான் வேணும், அதுதான் முக்கியம். பணமும் வேணும், அதே போல் ஆரோக்கியமும் வேணும். விவசாயத்தையும் நான் கட்டமைச்சிட்டு தான் இருக்கிறேன். நமக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக்கான
காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதையும் கட்டமைச்சு தங்குறேன். ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு குணமாகுதுன்னு அதுமாதிரி உங்களுக்கும் குணமாகும். பயந்துக்கு தேவை, நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட விடாமுயற்சி தன்னம்பிக்கை செயல்படுங்க, வெற்றி காணலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.